புள்ளையும் ஏதோ தனியா ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்களே. நான் போய் நின்னா அப்படியே பேச்சு நிப்பாட்டிடுறாங்க. அப்படி என்ன விஷயமா இருக்கும் என்கிட்ட மறைக்கிறதுக்கு? நேத்துக்கே 2 பேரும் வெளியே போயிட்டு பேசிட்டு வந்தாங்க. காத்தால வீட்டுல எதையோ பேசினாங்க. நான் வரவும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னவா இருக்கும்? ஏ புஷ்பா, பார்த்து உஷாரா ரெடி இல்லைன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் நம்ம தலையை உருட்டிடுவாங்க. ஒருவேளை அந்த மச்சி வீட என் ஆத்திராருக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னேல, அதை பத்தி எதோ பேசிட்டு இருப்பாங்களோ? ஓஹோ, அதுவாதான் இருக்கும். காலைல அந்த ஆள் பேசினப்ப கூட ஏதோ அம்மா கிட்டன்னு சொன்னாரு. அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவாரோ? ஆத்தாடி அம்மாடி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சரி நாத்தனாருக்கு எழுதி வைங்கன்னு. அதை அப்படியே உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான்னா போச்சு. புஷ்பா, மண்டையில களிமண்ண தாண்டி இருக்கு. இப்படிலாம் பேசுற நீ? மச்சி வீடு ஆசைப்பட்டு கேட்ட, அதையே உன் நாத்தனாருக்கு எழுதி வைக்கன்னு நினைக்கிற? அந்த வீடு என்னைக்குமே உனக்கு தான். அந்த வீடை என்னைக்கு விட்டு கொடுத்துறாத என்ன, சரியா? ஆமா, இருக்கிறதை விட்டுட்டு மாமனார் சொத்து எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம பிள்ளைக்கு என்ன வரும்? ஆமா, அதனால எதுவா இருந்தாலும் 1000 முறை யோசிச்சு பார்த்து பேசு, சரியா? எல்லாம் நல்லதுக்கு தான். ஏய் புஷ்பா, என்னையா? என்ன நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டு இருந்த? நீ ஏதோ நல்லதுக்கு தான் சொல்லி பேசிட்டு இருந்த, என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப எதுக்கு நல்லதுக்கு தான் சொன்னேன்? நான் எதையோ பேசுவேன், உனக்கு என்ன? உன்கிட்ட பேசுறதா சண்டை வருதுங்கிற? சரி, எதுக்கு இங்க வந்த? ஏன் நிம்மதியே கெடுத்துக்கிட்டு? எதுக்கு வந்தேன்? அத்தால இட்லி தோசை சட்னி எதுவும் அரைக்கலையா? திரும்ப இங்க உட்காந்துருக்க. வந்து செய்யறையா? போயா, நிம்மதியா யோசி கூட விட மாட்டாரு இந்த மனுஷன். சரி வா, சாப்பிட்டு முடிச்சு அப்படியே அம்மா வீட்டுக்கு போனோம். அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க அம்மா அப்பா நீ பாக்கணும்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்து பேசிட்டு வரணும். அதான் என்ன பேசணும்? என்னடி கேள்வி இதெல்லாம்? அம்மா பிள்ளைக்குள்ள 1000 இருக்கும், இதையே பேசிக்குவோம். இங்க பாரியா, நான் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். போதாம் போக்கல சொல்லிட்டேன். பாட்டுக்கு உங்க அம்மா கிட்ட போய் என் பொண்டாட்டி அந்த மச்சி விட தங்கச்சிக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, அதனால இப்பவே சொத்தை பிரிச்சலான்னு சொல்லிடாத. புஷ்பா, நீயா பேசுறது இதெல்லாம்? இன்னைக்கு சொத்தை பிரிக்கும் போது அந்த வீடு தான் வேணும்னு சண்டை போட்ட, இப்ப என்னன்னா அந்த வீட என் தங்கச்சி பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்ற? ஐயோ, நம்மளே பேசி மாட்டிக்கிட்டோமா? நம்ம மனசுல தானே வச்சிருந்தோம், இந்த கிட்ட எப்படி சொன்னோம்? செல்ல புஷ்பா, என் தங்க புஷ்பா, பரவாயில்லையே, என் புஷ்பாவும் மனம் திருந்திட்டா. என் தங்கச்சிக்கு மச்சி வீடெல்லாம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்றா. இப்பவே போய் எங்க அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போயிட்டு வரேன். யோ செத்து நில்லையா? என்னடி சாப்பிட்டு போலேன்னு தானே கேக்குற? அம்மா காத்தால சீக்கிரம் சமைச்சிருப்பாங்க, அப்படியே அங்கேயே சாப்பிட்டு அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன் இந்த விஷயமா. ஆமா, இதை பேசிட்டு வரியாக்கும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போகவும் வேண்டாம். ஏன்டி இப்படி சொல்ற? நீ தானே சொன்ன மச்சி விட தங்கச்சி பேருக்கு எழுதி வைன்னு. அது அப்போதைக்கு சொன்னேன், இப்போதைக்குலாம் அதெல்லாம் விட்டு கொடுக்குறாப்ல இல்ல. நீ கூறு கேட்டவளே, இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவியா நீ? கொஞ்சம் கூட உனக்கு இங்கிதம் கிடையாது. என்ன இங்கிதான் வேணாம்? அப்ப என்னமோ பேசிட்டேன், நாத்தனா நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்ப குரங்கு மனசு வந்து வேணாம் தடுத்துருச்சா? அதெல்லாம் முடியாது, என்ன வேணா சொல்லிக்கோ. மச்சியோட என்னைக்குமே நமக்கு தான். நான் என்னைக்கு நான் விட்டு கொடுக்குறாப்ல இல்ல. ஆமா, நீ பாட்டுக்கு போய் உங்க அம்மாட்டே அப்பாட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதான் அவங்க டக்குன்னு சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்க. மக்கள் உள்ளது நமக்கு வராம போயிடும். நீ வாயை மூடிட்டு அமைதியாவே இரு. முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு எங்க அம்மாட்ட அதை சொல்ல போறேன், கொண்டாட்டி எதுவா இருந்தாலும் சரின்னு சொல்றான்ட்டு சொல்ல போறேன். நீ பாட்டு குதிச்சு நிக்காத என்ன, சரியா? உன் அம்மா வீட்டுக்கு போவேனா ஆத்தா வீட்டுக்கும் போவேனா? நான் வந்து டிஃபன் செஞ்சு தரேன், சாப்பிட்டு அப்படியே கடை கிளம்பிடு. சரி. ஓ, நீ எங்க போனாலும் உன்னை சுத்தி என் கண்ணு 4 பக்கமும் இருந்துட்டே தான் இருக்கும். கண்காணிச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு தெரியாம நீ அங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எல்லாம் பேசினேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீ சாப்பிட்ற சாப்பாடுல பால் டாயில கலந்து கொடுத்துருவேன். என்ன, ஓகேவா? ஆமா, பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. யோ சித்த நவரியா, மாசம் நீங்க நிப்ப டிஃபன் செய்யணும்ல. இவ என்ன பைத்தியமா இல்ல மென்டலா? மாத்தி மாத்தி பேசிட்டு போற. இவளெல்லாம் என்னத்த சொல்றது? டேய் என்ற மவனே பரத்து, என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடாதடா. அப்படியே தனி கொடுத்துன ஓடிடு. மருமூளை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்த அவ்வளவுதான், அந்த பொண்ணே ஒரு வழி ஆக்கிடுவா. அந்த பொண்ணை நிம்மதியா வாழ விட மாட்டா. யோ என்ன முனவிட்டு இருக்க? உங்க அப்பன் அப்பவே சொன்னாரு உனக்கு எலி காதுன்னு, அது கரெக்டா தான் இருக்கு. ஆமாயா, ஆமா. வந்து தேங்காய் திரி கொடு, தேங்காய் சட்னி அரைக்கணும். இந்தா வாரேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். லட்சுமி எந்திரி, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. சொத்து பிரச்சனை நமக்குள்ள சண்டை வந்துருச்சுல, அப்பையில இருந்து நீ என்கூட பேசுறதும் இல்ல சாப்பிடறதும் இல்ல. இப்படியே பண்ணிட்டு இருந்தா உடம்பு தான் கெடும். ஏன் லட்சுமி இப்படி பண்ற? நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு உங்க மருமக தான் முக்கியம். அப்படி சொன்னேனா சொல்லு, நீயா பேசுறதுன்னா என்ன ஆகுறது? ஏக்கா வாமா. என்னாச்சு? அக்கா அழுதுட்டே இருக்காங்க. 2-3 நாளா தோட்டத்துக்கு வரது இல்ல. சொத்து பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுனாங்க. அதனால ஏதோ கேட்டுக்கிட்டு நானும் விட்டுட்டேன். இன்னைக்கு தோட்டத்துல பெரிய வேலை இருக்கு, சரி அதான் அக்கா வர சொல்லலான்னு பார்த்தா. எங்கம்மா வரப்போறா? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுமா. ஐயோ, என்ன சொல்றீங்க? அக்கா சாப்பிட்டு 3 நாள் ஆகுதா? அப்ப நீங்க? எனக்கெல்லாம் வேலை வேலைக்கு சமைச்சு வச்சிடறா. எனக்கு சமைச்சு வச்சுட்டு அவ மட்டும் சாப்பிடாம இருக்கா. ஏக்கா இப்படி பண்றீங்க? உங்களுக்கே வயசாயிடுச்சு, இதுல 3 நாளா சாப்பிடாம இருக்கீங்க. உங்க உடம்பு தானே கெடும். அவன் இவர் பெரியவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுமா, நீயாவது எடுத்து சொல்லுமா. எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்லிட்டேன், என்கிட்ட பேசுறதும் இல்ல சாப்பிடறதும் இல்ல. நான் என்னமா பண்றது? அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டது இவதான். இவளே சண்டை போட்டு இவளே என்கிட்ட பேசாம இருக்கா. இது நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? மருந்து மாத்திரை சாப்பிடணுமே, என் உடம்புக்கு நான் சாப்பிட்டுக்கிறது. இவளுக்கு சுகர் இருக்கு, இவளு மருந்து மாத்திரை போடணும்ல, கரெக்டா சாப்பிடணும்ல. சாப்பிடாம விட்டா மயக்கம் தானே வரும். ஆமா,
ஆனா இவ சாப்பிடவே மாட்டேங்கிறாமா. நானு நீயே கேளுமா, இத்தனை வாட்டி சொல்றது நானும். சரி நவருங்க, நான் பேசுறேன் அக்காட்ட. ஏக்கா ஏக்கா இப்படி சாப்பிடாமே இருக்க, சொன்னா கேளுக்கா. அவர் என்ன பண்ணுவாரு சொல்லு. இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்னக்கா ஆகும்? சாப்பிடாம இருந்து அப்படியே செத்து போறேன். நான் இருந்து யாருக்கு பிரயோஜனம்? சொல்றதை எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. அவரா ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு, அவரா ஏதாவது பண்ணிக்கிறாரு. அதுக்கு நான் இருக்கணுங்கிறேன். இவருக்காக தானே எல்லாமே நானும் பண்ணேன். உடம்பு முடியாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு செஞ்சு எல்லாம் பார்த்தேன். ஆனா இவரு பிரிக்கிறத பத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா? அவரா ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கும்? முன்னெல்லாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப இப்படி பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு தெரியவும் மாட்டேங்குது. எல்லாம் சின்ன மரமோ சொல்லி கொடுத்துருப்பா. அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, சின்ன மரமோ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுச்சு. அத்தைக்கிட்ட பேசாதீங்க மாமா, சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன் லட்சுமி இப்படி பேசுற? அந்த பொண்ணு உனக்கு என்ன பண்ணுச்சு? 20 வருஷமா உன்னை நல்லபடியா பாத்துக்குச்சு, எல்லாம் செஞ்சுச்சு, எல்லா சாப்பிட்டையும் உனக்கு செஞ்சு கொடுத்துச்சு. பாருமா துர்கா எப்படி பேசுறான்ட்டு. புரியுதுங்கய்யா. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க மாமன்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பசங்க வந்து 2 வார்த்தை பேசினா அவங்களும் சாப்பிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். எங்களுக்கு வேலை பொழப்பு சரியா போயிருது. அவங்கள்ட்ட எதுக்கு சொல்லணும்னா நானும் அமைதியா இருந்துருது. நீங்க சொல்லி வர சொல்லுங்க, அப்பதான் அவங்களும் சாப்பிடுவாங்க. சரிம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சரி, உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அவங்கள. சரிம்மா. ஏக்கா தோட்டத்துல வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. நீ இப்படியே அழுதுட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதாக்கா, எனக்கு கெட்ட கோவம் வராமா. நீ ஒழுங்கா சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் நம்ம தோட்டத்துக்கு வேலை போக முடியும், எல்லா வேலையும் பார்க்க முடியும். நீ படுத்து பிடிச்சாவனேன்னு படுத்தே இருந்தா என்னதான் காக்குறது? சரிம்மா சரிம்மாண்ணா, எதிர்த்து வாக்கா சாப்பிடுக்கா. நீ தானே சமைக்கிற, இப்ப நீ சாப்பிடுறது இல்லையா? உனக்கு பசி இருக்காதா சொல்லு பாப்போம். ஏன் இப்படி இருக்க சொல்லு. யாருக்கு என்னத்த சொல்லணும், என்னத்த பண்ணணும்? என் காலம் ஓடி போச்சு. இனிமேல் சொச்ச காலம் நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிதான் நினைக்கிறேன். அவரு என்னை அப்படி நினைக்கவே மாட்டேங்கிறாரு. என்கிட்ட இது சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லக்கா. அவர் ஏன் உங்ககிட்ட சொல்லாம இருக்காரு சொல்லு பாப்போம். நீ ஏதாவது வருத்தப்படுவேன்னா அதை சொல்லாம இருப்பாரு. வருத்தப்படுற அளவுக்கு என்னமா இருக்கு? ஏக்கா சொன்னா புரிஞ்சுக்கோக்கா. புரிஞ்சு என்ன ஆக போகுது? காடு வா வாங்குது, வீடு போங்குது. மாதிரிதான் உங்ககிட்ட பேசாதன்னு சொன்னேன், திரும்பவும் இதே மாதிரி பேசிட்டு இருக்க. என்னத்தே பேசுவேன் ஏதே பேசுவேன், உங்களுக்கு என்ன? சரி கொஞ்சம் தனிச்சு போ, கோவப்படாத. இப்படி பேசுன்னு அவர் என்ன பண்ணுவாரு சொல்லு பாப்போம். நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க வீட்டுல, 2 பேரும் பேசிக்காம இருந்தீங்கன்னா கஷ்டம் தானேக்கா. சொன்னா புரிஞ்சுக்கோக்கா. எதிர்த்து உட்காரு. தட்டுல சாப்பாடு எடுத்து வேணே, நான் அக்காட்ட கொடுக்குறேன். எல்லாம் எதுவும் வேண்டாமா, ஏதா கொடுத்தாலும் நான் சாப்பிடவும் மாட்டேன். பாத்தியாமா, சொல்லி என்ன பண்றது? உண்ணாவிரத போராட்டம் இருக்கலாம், அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரிண்ணா, எனக்கு தோட்டத்துல நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேனே. அக்காவை பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. சரிம்மா. நான் கிளம்புறேனே. அட்டுமாக்கா, எனக்கு தோட்டத்துல இருக்கு, அப்புறம் பாக்கலாக்கா. போயிட்டு வாமா, வரேனே. சரிம்மா. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் எதுவும் சரிப்பட்டு வர மாட்டேன். சொல்றவங்க எதுவும் சொன்னா அதுக்கப்புறம் கேப்பீல, வர இது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு கோவம், மனசுல வருத்தம், அவ்வளவுதான். மற்றபடி யார் வீட்டுக்கு வந்தாலும் நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஊருக்குள்ள போய் பாருங்க, சில பேரு அவங்க அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு என்னென்ன எடுத்துட்டு வராங்க, என்னென்ன புலங்குறாங்கன்னு. ஆனா ஏமரமோதான் இருக்காளே, அவங்க அம்மா வீட்டுல இருந்து ஒன்னும் எடுத்துட்டு வர மாட்டா. இருந்து ஏன் பார்த்ததான் புலங்கிட்டு இருப்பா. நான் அப்பா வீட்டுல இருந்து ஒண்ணு கொடுத்து விடவும் இல்ல, இந்த வரைக்கும் சொத்து பத்து ஒண்ணும் கொடுக்கல. இந்த வாய் பேச்சு மட்டும் என்னைக்கு குறைய மாட்டேங்குது அவளுக்கு. எப்ப இத நல்ல சீரசனத்தோட வந்துட்டா அவ்வளவுதான், நம்மள மேய்ச்சிருவா அவ. எதுக்கு என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, உன்னை தான் குறை சொன்னேன். இப்ப என்னடி? தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, எங்க அம்மா வீட்டுல இருந்து குறைச்சல என்ன எடுத்துட்டு வந்தேன்? கல்யாணத்துக்கும் சீரு பவுனு பாத்திரம் பண்டா எல்லாம் எடுத்து கொடுத்தாங்களே, நீங்க ஒண்ணு கொடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தீங்க? அடி செருப்பால யார பார்த்து என்னடி பேசிட்டு இருக்க நீ? எங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தேனா? எங்க அம்மா அப்பாவும் அவ்வளவு தூரம் எனக்கு சீர்சனை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணி தான் அனுப்பிட்டுருக்காங்க. ஆமா, சொல்லிக்கிட்டாங்க ஊருக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்கன்ட்டு. ஏன் இப்பெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க? எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. என் கோவத்தை நீங்க ஆளாக்குறீங்க. நானும் பொறுமையா பேசணும் தான் பாக்குறேன். அது தேவையில்லாம என்கிட்ட சீண்டுனீங்க, அவ்வளவுதான். நானும் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டியாமா. இதை பத்தி என்ன வேணா சொல்லுங்க. எங்க அம்மா அப்பாவை இழுக்கிறீங்க. நீ வரைக்கும் எங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா கூட வாங்க சம்பந்தியமா உட்காருங்கன்னு பணிவா எல்லாமே செய்வாங்க. ஆனா நீங்க, ஆமா, இந்த நார குடும்பத்துல பொண்ணு எடுத்ததான் தப்பா போச்சு. நானும் பொறுமையா போலான்னு பாக்குறேன், என் கோவத்தை ஆளாக்குனீங்க. போடி பார்க்க தவளை. ஒத்த பிள்ளைக்கு ஒண்ணு இல்லாத கட்டிட்டு வந்து இங்கே அவன் சீர் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஊர் உலகத்துல சொத்து பத்து எதுவுமே கிடையாது, அப்படிக்கு பிச்சை எடுக்கிறீங்க பாருங்க. எங்க அம்மா அப்பா வீட்டு சொத்தை எழுதி கேட்கறதுக்கு. உங்களுக்கே இது வெக்கமா தெரியல? இப்படி சொத்து பத்து பணம் இப்படி அலைறீங்க. மாமனாரும் உங்க மகனும் கடையில உழைச்சு சம்பாதிக்கிறாரு, அதுவே நிக்க மாட்டேங்குது. இதுல எங்க அம்மா வீட்டு சொத்து பத்து மட்டும் வேணுங்கிறீங்களே, அது மட்டும் நிலைச்சு நிக்குமா? ஏய் சும்மானு கடடி. பொம்பளை பிள்ளை பெத்து வச்சுட்டு அதுக்கு சரி வர சீர் செய்ய முடியலையா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, என் பிள்ளை இப்ப பெரியவளா வரத்தக்க அளவுதான் இருக்கா. நம்ம ஊர்ல இல்லாதத 2 அண்ணனே என் பிள்ளைக்கு எப்படி சீர் சர செய்யறாங்க மட்டும் பாருங்க. ஆமா, ஊர்ல பக்கத்துல இல்லாதவன் சீர் செஞ்சுட்டு போறானா, என்னத்த செய்வான்? ஒன்னும் செய்ய மாட்டாங்க.
இந்த மாமே அத்தை முறை நின்னுட்டு சீரு செஞ்சுட்டேன்னு மேதையவே போவாங்க. பெரிய இதுவா சொல்லி காமிக்கிறா எங்க அண்ணி செய்வாங்க ஆட்டுக்குடி செய்வாங்கன்னு. ஓடி பார்க்க தவளே சொல்றதெல்லாம் தண்ணில தான் எழுதி வைக்கணும். பார்க்க தானே போறீங்க? பாக்குறேன்டி, நானும் பாக்குறேன். இந்த 60 வயசு கிளவி எங்க போயிட போறேன்? தானே இருப்பேன். என்ன செய்றாங்க ஏது செய்றாங்க நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்யாம விட்டாங்க. மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவியாக்கும்? இப்படி ஒண்ணு நடந்தா பாத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்ப என்ன உங்களுக்கு போட்டுட்டு எதையே பேசுவீங்க துப்புவீங்க. அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். மனசுல அழுக்கலாம் என்கிட்ட கொட்டி தீக்கிறீங்கன்ட்டு நானும் புரிஞ்சுக்கிறேன். அப்பப்பா, யார் மனசுல அழுக்கு இருக்கு? இப்பெல்லாம் பேசின உன் நாக்கு அழுகி போயிருண்டி. சுத்தமான தங்க மனசு யாருக்கும் வராது. ஏன் நடுவில் இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னடி இப்படி நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிற? நான் சொல்றதாண்டி உண்மை. மனசுல அழுக்குல்ல ஒண்ணும் இல்ல. அத்தை வெளிப்படையா சொல்லிடுவேன். உன்னை மாதிரியா மனசுல ஒன்னும் வெளியே ஒண்ணு வச்சு பேசுறது அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுடி. யாருக்கு? உங்களுக்கு. அப்பா அதான் தெரியுதே. மாமனார் இருக்கும்போது ஒரு பேச்சு, மாமனார் கடைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. மாமனார் கடைக்கு போயிட்டாரு, அதனால என்கிட்ட இப்படி வையிறீங்க பேசுறீங்க. வீட்டுல இருந்தா பொட்டி பாவம் மாதிரி அடங்கி போயிருவீங்களே. அந்த அளவுக்கு உங்ககிட்ட வாய் கொடுத்து பேசுறது சரிசமமா உங்ககிட்ட பேசுறது அவர்தான். எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். உங்களை மாதிரிலாம் கிடையாது. ஆமாண்டி ஆமா. மாமனாருக்கு வக்காலத்து கூட்டிட்டு வந்துட்டாப்ப அவர்தான் எனக்காக பறிஞ்சு பேசுறது. மத்தபடி நீங்களும் உங்க பையனும் இன்னைக்கு திருந்தாத ஜென்மங்க. என்னைக்குதான் திருந்த போறீங்களோ தெரியல. காசு பணம் சொத்து வேணும்ட்டு இப்படி அலையா அலையறீங்களே. இன்னைக்கு உங்க உடம்பு நல்லா இருக்கு, நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா ஐயா ஐயா. இங்க வாங்க எல்லாரும், இங்க வாங்க பாருங்க. இந்த வீட்டுல வாழ வந்த மனசுல எப்படிலாம் பேசுறான்ட்டு. நான் பொட்டுன்னு போயிடணுமா? போனதுக்கு அப்புறம் இவன் சந்தோஷமா இருப்பானா? எப்படிலாம் பேசுறவ? இந்த வீட்டுக்காக நானும் எவ்வளவு பாடுபட்டு வளைச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு நான் பொட்டுன்னு போயிடணுமா? இவன் மட்டும் எல்லாம் சட்டுன்னு குள்ள நல்லா இருப்பாளா? அந்த நியாயம் சொல்லுங்க. நியாயம் அநியாயம் எதுவும் இல்ல. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். நீங்க இப்படி தாறுமாறா பேசுனீங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கிறதுக்கு அவ சொல்லிக்கிட்டா. ஓடி என் பிள்ளை என்னை விட்டு எங்கேயும் வரமாட்டான். ஒத்த ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். என்னை தனியா விட்டுட்டு என் பிள்ளை நீ கூட்டிட்டு போயிருவியா? என் பிள்ளை தான் வந்துருவானே. அது என்னைக்கு நடக்காது. இல்லைன்னா உங்க பிள்ளை தான் கூப்பிட்ட பக்கம் அப்படியே வந்துருவாராக்கும். அம்மாவும் பையனும் ஒரே நட்சத்திரம் போல இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்குங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்படி அழுதுட்டே ஆக்டிங் பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. திருச்சி மத்தவளையெல்லாம் பாருங்க, மத்தவளையெல்லாம் பாருங்க. போய் இந்த உரல இடிச்சிருச்சு வெத்தலை போடுறதுக்கு இல்ல என்னோட சேர்ந்து வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புல கொழுப்பாது குறையும்ல. ஆமாடி, என் உடம்புலதான் புள்ள கொழுப்பு இருக்கு. நீ எலும்பு தோலுமா அலையிற பாரு. போடி, என்கிட்ட பேச வந்துட்ட. நல்லா இனிமேட்டு வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோ. வர வர வயசாகுது, எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால இனிமே குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோ. சரிட்ட, நீங்க சொன்ன மாதிரி குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆனா நீங்க இந்த உரல இடிச்சிட்டு ஓரமா உட்காந்துருங்க. எதுவுமே வாயை திறக்காதீங்க. இப்ப என் விஷயத்துல வாயவே திறக்க கூடாது. என்ன சரியா? இந்த டீலுக்கு சம்மதமா? நீங்க சம்மதம்னா சொல்லுங்க. இப்பவே 2 பேரும் சைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் உங்க வேலை, இன்னொரு நாள் என் வேலை. இந்த மாதிரி வேலை பிரிச்சுக்கலாம். ஏத்த நான் சொல்றது சரியா தானே இருக்கும்? அப்படியே யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாடுங்க. நான் உள்ளார போய் மற்ற வேலையெல்லாம் பாக்குறேன். அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காதீங்க. இந்த வெத்தில இடிச்சு போட்டு உள்ளார வந்து வேலையெல்லாம் பாருங்க வாங்க. இல்லைன்னா சோறு கிடையாதாமா. முன்னாடி என்ன சொல்லிட்டு போற? இந்த வீட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்னா சோறு கிடையாதாமா? என்ற மாவன் கடையில இருந்து வருவாள்ல, வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட அதை சொல்லு. சோறு போடுவியா மாட்டியான்ட்டு எனக்கு. என்ற பிள்ளைகிட்ட நீ சொன்னதை 1க்கு 2 சொல்லி உனக்கும் சண்டையை முட்டி உள்ள. என் பேர் திலகவதி இல்லடி. அவனும் வரட்டும், நானும் கவனிச்சுக்கிறேன். சோறு இல்லையா? சோறு வரட்டும்டி. வீட்டுல ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது, பாக்கலாம். இந்த வீட்டுல நீ இருக்கல நான் இருக்கேனான்ட்டு. எல்லாம் நான் வாங்கி வந்த வரேன். அப்படி அப்பெல்லாம் என் மாமியார் பேச்சு எதுவா இருந்தாலும் சரி சரின்னு கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா இவ இருக்காளே, நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவா.